பெண்ணுக்கும் திருமணம் நடக்கணும், 2 பேருக்கு தானே திருமணம் நடக்கணும். ஆனா பெண்ணுக்கு மட்டும் 1.5 கிலோ தங்கம், 2 கிலோ வெள்ளி அப்படி இன்னைக்கு தேதி வரைக்கும். இப்படி ஒரு கொடுமை இருக்கிற ஒரு பெரிய மாவட்டம் எதுன்னு கேட்டா அதுதான் கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு சமயம் இந்த கொடுமைகளை எல்லாம் பார்த்துதான் ஜாதிய கொடுமையாகட்டும், மதங்களின் பேரால் நடக்கக்கூடிய சர்ச்சைகள் ஆகட்டும், அப்புறம் பெண் எவ்வளவு படித்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கு இப்படித்தான் பணம் கொடுத்து தான் திருமணம் செய்யணுமா, அப்ப ஆணை படிக்க வைத்தார்கள் அதுக்கு பேரம் பேசுறாங்கன்னா பெண்ணை படிக்க வைத்ததுக்கு பேரம் பேச வேண்டியது இல்லையா என்று பல கேள்விகள் அருளுக்குள் எழும்பி இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் ஒரு விடை காணணும் முயற்சி பண்ணியிருக்கிறார். இதுல அருளை வாழ்த்த வேண்டிய பாராட்ட வேண்டிய அவசியம் எங்க இருக்குன்னு கேட்டா, இன்றைக்கு சந்தை தான் சமூகத்தை வழி நடத்துது. சந்தை உனக்கான உணவை நான் தீர்மானிக்கிறேன்னு சொல்லுது. சந்தை உனக்கான கடவுளை நான் காட்டுறேன்னு சொல்லுது. இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு வாரணாசியில போய் நின்றுகிட்டு நான் கடவுள் அவதாரம் சொல்றேன். அம்மா இருக்கிற வரைக்கும் அவர் அம்மா மூலமா வந்ததா நினைச்சாராம். அம்மா இருக்கிற வரைக்கும் எப்படி பாருங்க, அம்மா இருக்கிற வரைக்கும், அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அம்மாவின் மூலமாக வந்தேன் என்று நான் நினைத்தேன். அம்மா இறந்த பிறகு அவர் நேரடியா கடவுளினுடைய தூதர் என்று நினைத்தாராம். கடவுள் படைத்தார் என்று நினைத்தார். அது எப்படி அம்மா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு நினைப்பேன், அம்மா இறந்த பிறகு ஒண்ணு நினைக்கிறேன்னா அப்ப நீ யாரு இல்லையா? எனக்கு கடவுள் தான் என்னை அனுப்பினார் என்று திடீர் என்று இந்த கனவுல கடவுள் சொன்னார் சொன்னா கூட நம்பலாம். அம்மா இருக்கும் வரை அம்மாவின் மூலமாக வந்தேன்னு சொல்லிட்டு அம்மா செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞானம் வருதுன்னு சொன்னா இதை எப்படி புரிந்து கொள்வது? அப்போ மனநிலை சம அளவில் இருக்கிறவங்க இப்படி பேசுவாங்களா? மென்டல் பேலன்ஸ் வாங்கல, அந்த மென்டல் பேலன்ஸ் இருந்தா இந்த மாதிரி பேச முடியுமான்றதான் கேள்வி. அப்போ மென்டல் பேலன்ஸே क्वेश्चन ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வகிக்கிற பதவி எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாம் எழுதுல்ல. சோ அது போல சந்தை எல்லாவற்றையும் தீர்மானித்துக் கொண்டிருப்பதை போல சில பேர் என்ன நினைக்கிறாங்க, உனக்கு என்ன வேணும், நீ என்ன சிந்திக்கணும், நீ எந்த சாமியை கும்பிடணும், நீ எப்படி உடை அணியணும், இது அத்தனையும் நான் தீர்மானிக்கிறேன், நீ தீர்மானிக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல அருள் என்ன செய்யறாரு, எனக்கு நான் தான் தீர்மானிப்பேன். அப்ப சந்தைக்கு நான் அடிமையாக மாட்டேன் என்று சொல்ற ஒரு மனிதனும் இந்தியாவில் இன்னும் இருக்கிறான் என்பதுதான் அருள். அதற்காகத்தான் அருள் இங்க பாராட்டப்பட வேண்டியவராக நான் பார்க்கிறேன். அவர் கொள்கையில உடன்படுறோமா கொள்கையில உடன்படலையான்றது வேற விஷயம். ஆனால் சந்தை சொல்வதை போல் சந்தையில கிடைக்கக்கூடியதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்ல. எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை நிராகரிக்க வேண்டும் என்று பகுத்தறிவு கொண்ட மனிதன் தீர்மானிப்பான். எனவே பகுத்தறிவு கொண்ட மனிதனாக நான் வாழ்கிறேன், எனவே நான் தீர்மானிக்கிறேன் நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் என்று ஒரு பிரகடனத்தை 21ஆம் நூற்றாண்டில ஒரு சந்தை பொருளாதாரத்தில நுகர்வோராக மனிதர்கள் எல்லாம் மாறிவிட்ட சூழல்ல நுகர்வோராக வாழாதீர்கள், மனிதர்களாக வாழுங்கள், சிந்தியுங்கள் என்ற கருத்துக்களை சொல்ல முன்வைக்கக்கூடிய அந்த துணிச்சல் இருக்குல்ல, அந்த துணிச்சல் பாராட்டுக்குரியது. அந்த வகையில அருள் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் ஆதரவா நிக்கிறதுன்றது மிகப்பெரிய செய்தி. இதெல்லாம் அவ்வளவு சுலபமா குடும்பம் ஏற்றுக்கொள்ளுமா, துணைவியார் ஏற்றுக்கொள்வாரா, பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வாரா? அதை கடந்து சுற்றார்கள் உறவினர்கள் அத்துணை பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த அளவிற்கு அருளால் எல்லோரையும் ஈர்க்க முடிந்திருக்கு, எல்லோரிடம் அன்பால் அவர் எல்லார் இதயத்தையும் வெல்ல முடிந்திருக்கு என்பது உண்மையிலேயே அருள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான மனிதனாக நான் பார்க்கிறேன். அவர் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் அவர் வெற்றி பெற வேண்டும். ஒரு சமூகம் சமத்துவத்தோடு ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற மிக உயர்ந்த சிந்தனை அவருடைய சிந்தனை. அந்த சிந்தனை தான் பெரும்பகுதி எல்லோருடைய சிந்தனையாகவும் நல்ல மனிதர்கள் அனைவருடைய சிந்தனையாக இருக்க முடியும். எனவே அத்தகைய சிந்தனை வெற்றி பெற்று ஒரு சமத்துவமான சமூகத்தில் மகிழ்ச்சியாக சகோதரத்துவத்தை உணர்ந்த மக்களாக எல்லோரையும் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் என்றைக்கும் நீடித்து வாழ்வோம். அது கடவுளின் அவதாரமாக இருப்பவர் ஆண்டாலும் சரி, அல்லது கடவுளின் அவதாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் ஆண்டாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மனுஷனாடாதான் வாழுவோம் என்ற செய்தியை சொல்லக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வை பார்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.